ஹாய் மீடியாஸ், இன்றைக்கி என்ன கார்த்திக் குரலி வித்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஓடாத ஒரு மினி ஃபேன் ஒன்று இருந்துச்சுங்க. அதை வாண்டடாக அவனே வந்து சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஷடவுனுங்க. அதனால் வந்து போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அதை வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட ஸ்கூட்டியோடைய பேட்ரி வந்து பழைய பேட்ரி ஒன்று இருந்துச்சு, அது யூஸ் ஆகும். பட் புதுசு வாங்கினனால அதை வந்து எடுத்து தனியாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சார்ஜர் ஏற்றி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சரி பண்ணி தரேன் அப்படின்ட்டு சரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, நல்லா தாங்க சுற்றுது. அதுவும் நேற்று மார்க்கெட்டில் எப்படி தாங்க பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டெல்லாம் செட் பண்ணி அந்த காய்கறியெல்லாம் வித்துட்டு இருந்தாங்களா, அதை பார்க்கவும் தான் சரி நம்ம வீட்லேயும் பேட்டரி இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு லைட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் என்ன கலரு அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணாமலே வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட்டாக போயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப நேரம் வந்து அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளர்ராக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் லைட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபேனெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரவா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்னாங்க. உருளைக்கிழங்கு வச்சு தாங்க ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து உருளைக்கிழங்கு வாங்கலை, நேற்று மார்க்கெட் போயும் கூட வாங்கலை. அதனால் இஞ்சி டீ வச்சு இந்த மாதிரி பஜ்ஜி சுட்டு எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி ஓகே வாழைக்காய் எடுத்துகிட்டு வா, நானே கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்தியை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணுற கேப்பில் கார்த்தி போய் தம்பி கூட்டிகிட்டு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். போய் பெரிய பையனையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. இந்த வாழைப்பழத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சதுரமாகவும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வட்டமாகவும் கட் பண்ணி கொடுத்தாங்க. எதுக்குன்னு தெரியல. எல்லாமே ரெடி பண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பெரிய பையனை கூப்பிட்டுட்டு கார்த்தி வந்துட்டாங்க. அந்த ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா அப்போயுமே சரி பண்ணுறத விடவே இல்லை, அவங்க சரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, சார்ஜர் போட்டுகிட்டே இருந்தால் அந்த ஃபேன் வந்து சுற்றுது. சார்ஜர் போடாமல் அதை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. எங்கேயும் வெடிச்சிருமோ என்னமோ அப்படின்ட்டு வேணாம், அதை சரி பண்ண வேண்டாம், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டேன். பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-6:30க்கு மேலே தாங்க வந்துச்சு. ஓகே மீடியாஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.